ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த 7 மாசத்துல ஏகப்பட்ட பிரபலங்கள் விவாகரத்து வாங்கியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்ல ஆரம்பிச்சு ஏஆர் ரகுமான் வரைக்கும் இந்த 2024 எந்தெந்த பிரபலங்கள் விவாகரத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு முழுமையா அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சமீப காலமாவே இந்தியாவில், அதுவும் குறிப்பா தமிழ் சினிமாவில் இந்த விவாகரத்து சம்பவங்கள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. பல அடுக்கடுக்கான காரணங்களை முன்னிறுத்தி பிரபலங்கள் பலரும் விவாகரத்து செஞ்சுக்கிட்டு வராங்க. சினிமா மற்றும் கிரிக்கெட் பிரபலங்களை தான் தன்னோட ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஆனா இப்ப அவங்களே விவாகரத்து ஒன்ன கையில வச்சுக்கிட்டு சுத்தி திரியிறது மாதிரி அடுத்தடுத்து விவாகரத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. விவாகரத்து அப்படின்னு சொல்றது ஈஸி தான், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா ஆஸ்கர் வென்ற இசை புயல் ஏஆர் ரகுமானும் சாய்ரா பானுவும் 29 வருஷத்தோட திருமண வாழ்க்கைய அதுக்கு முற்றுப்புள்ளி ஒன்று வச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ உலகளவுல ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அவங்க மட்டுமல்லாம 2024 ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தியை பிரிவதா அறிவிச்சிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் தன்னோட மனைவி சைந்தவிய பிரிவதாகவும் அறிவிச்சிருந்தாரு. இந்திய அணியோட கிரிக்கெட் வீரர் ஹார்திக் பாண்டியாவும் தன்னோட மனைவி நட்டாஷாவை பிரிகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சானியா மிர்சா, சோயிப் மாலிக், தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், அமலா பால், ஏஎல் விஜய், சமந்தா நாகசைதன்யா, சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் அஸ்வின் குமார், பிரபுதேவா அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் விவாகரத்து வாங்கியிருக்காங்க. இந்த வருஷத்துல மட்டும் சாய்ரா பானு, ஏஆர் ரகுமான் உட்பட 4 பிரபலங்கள் விவாகரத்து வாங்கியிருக்காங்க. இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் தன்னோட சின்ன வயசுல இருந்தே காதலிச்சுட்டு வந்த பின்னணி பாடகியான சைந்தவிய பெற்றோரோட சம்மதத்தோட கடந்த 2013 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதையடுத்து 11 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி தன்னுடைய மனைவி சைந்தவிய பிரிவதா மே 13 அறிவிச்சிருந்தாரு. இந்த விஷயமே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கும் போது அடுத்ததா ஹார்திக் பாண்டியாவும் நட்டாசாவும் தங்களோட விவாகரத்தை அறிவிச்சிருந்தாங்க. இந்திய அணி வீரரான ஹார்திக் பாண்டியா செர்பியா நாட்டை சேர்ந்த மாடலிங்கான நட்டாசா ஸ்டான்கோவிச்ச கடந்த 2020 வருஷம் மே 31 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 4 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி ஜூலை 18 பாண்டியா தன்னோட மனைவியை பிரிவதா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஷிகார் தவான், முகமது ஷமி, சானியா மிர்சா இவங்க எல்லாரும் விளையாட்டுத்துறையை சேர்ந்த பிரபலங்கள் அவங்களும் விவாகரத்து பெற்றிருந்தாங்க. அடுத்ததா ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி. கடந்த 2009 வருஷம் ஆர்த்தியை திருமணம் செய்துகிட்ட நடிகர் ஜெயம் ரவி 15 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி கடந்த செப்டம்பர் 9 மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதா அறிவிச்சிருந்தாங்க. வாழ்க்கை அப்படின்றது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம். ஒவ்வொன்றும் அதோட சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளோட வருது. நீண்ட கால யோசனைக்கு பின்னாடி இந்த முடிவு எடுக்கப்பட்டதா அவங்களும் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த பட்டியலில் இணைஞ்சிருக்கிறது யாரும் எதிர்பாராத ஒரு தம்பதி தான், ஏஆர் ரகுமான் மற்றும் அவங்களோட மனைவி சாய்ரா பானு. 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி இப்போ சாய்ரா பானு ஏஆர் ரகுமான பிரிவதா அறிவிச்சிருக்காங்க. விவாகரத்து குறித்து சாய்ரா பானு கூறி இருக்கிறது, திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தன்னோட கணவர் ஏஆர் ரகுமானிடமிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒரு கடினமான முடிவை நான் எடுத்திருக்கேன். இந்த முடிவானது தங்களோட உறவுல ஏற்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்திற்கு பின்னாடி தான் ஏற்பட்டுச்சு. மிகுந்த வலி மற்றும் வேதனையில தான் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம். மேலும் இந்த இக்கட்டான நேரத்துல தங்களோட நிலையை புரிஞ்சுக்கிட மக்கள் அனைவரும் தங்களுக்கு ஒரு தனிமையை கொஞ்சம் நீங்க தரணும் அப்படின்னு ரொம்ப கைண்டா கேட்டிருந்தாங்க. சோ இந்த வருஷத்துல மட்டுமே மக்களுக்கு பரிச்சயமான ஏராளமான சினிமா பிரபலங்களும் கிரிக்கெட் பிரபலங்களும் தொடர்ந்து விவாகரத்தை அறிவிச்சுக்கிட்டு வர்றது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சினிமா துறையில இருக்கிறவங்க காதலிச்சு பெற்றோர் சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா எதனால இவங்க இப்படி சீக்கிரம் விவாகரத்து வாங்குறாங்க, இல்ல இவ்வளவு காலம் வாழ்ந்த பிறகும் விவாகரத்து வாங்குறாங்க அப்படின்னு ஒரு சில காரணங்கள் மக்களால முன்வைக்கப்படுது. அது என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சினிமா உலகத்துல இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய அளவுல கவனம் செலுத்த முடியாம அவங்களால போயிடுதோ அப்படின்னு சொல்லப்படுது. சினிமா துறையில உள்ளவங்களுக்கு தனிப்பட்ட ஒழுக்கம் அப்படின்றது சந்தேகத்துக்கு உள்ளாகுதோ, பொதுவா அந்த கிசுகிசுக்கள் பரப்பப்படுறதுனால வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சினிமா துறையில அதிகப்படியான பணம் புழங்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் விவாகரத்து காரணமா அமையுது. சிலரோட பொருளாதாரம் உயர்றதாலையும் விவாகரத்து ஏற்படுது, சிலருக்கு பொருளாதாரம் சரிகிறதுனாலையும் விவாகரத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பொதுமக்கள்னாலையும் ரசிகர்கள்னாலையும் ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் அப்படின்றது அந்த தம்பதியினருக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ எப்படி இருந்த ஜோடி, ஊரே கண்ணு பட்டுருச்சு, இப்படி இவங்க பிரிகிறாங்களே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாலும் அதை விட அதிகமான வருத்தம் அந்த தம்பதியினருக்கும் இருக்கும்.
இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கடினமான முடிவை நம்மளாலேயே ஏத்துக்க முடியாத பட்சத்துல அவங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு எத்தனை தடவை யோசிச்சிருப்பாங்க, எவ்வளவு ஆலோசனைகளை செஞ்சிருப்பாங்க அப்படின்றதுனால அவங்களோட இந்த முடிவுக்கு மரியாதை கொடுக்கறது தான் சிறப்பான ஒண்ணா இருக்கும். ஸ்ரீகுமரனின் காதணி திருவிழா அக்டோபர் 18 முதல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.